ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய செடி பராமரிப்புன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் செடி முளைப்பு திறனையும் உங்களுக்கு காட்டுறேங்க. விதை நட்டது இப்போ எப்படி நான் பிடுங்கி நட்ட பின்னாடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. அதோடையும் காட்டுறேன் பாருங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா செரி பழம் பாருங்கள், என்ன அழகாக கொத்து கொத்தாக காய் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வெட்டி விட்ட பின்னாடி நல்லா பெரிய பெரிய பழமாக வைக்கிதுங்க, நல்லா பெரிய பழம் பாருங்கள். சூப்பரான பழம் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மல்பெரி பழம் இருக்குதுங்க, அதையும் அதோட பண்ணிக்கலாம். மல்பெரி கட் பண்ணி விட்டு பின்னாடி பாருங்க, நல்லா நிறைய மொட்டை எடுத்துருக்கு பாருங்க, காய் பாருங்க, நிறைய காய், சூப்பரான பழங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இழந்த பழம் ஒன்று இருக்குதுங்க, அது வந்து இவ்வளோ நாளாக நான் கவனிக்கவே இல்லைங்க, இப்போ தான் வந்து பார்த்தேன். அதான் உங்களுக்கு வந்து இப்போ அறுவடை பண்ண போகிறேங்க. இழந்த செடி பாருங்க, நான் கட் பண்ணியே விட டைம் இல்லாததுனால விட்டுட்டு இருந்தேங்க. பூரா என்ன அழகாக எப்படி தலைஞ்சிருக்குது பாருங்க. அதாவது நம்ம கவனிக்கலனாலுமே அதனுடைய கடமையாக அது செய்யுதுங்க. இது வந்து நான் எனக்கு தண்ணி கொடுத்தா போதும், நான் உனக்கு பழம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இதனுடைய கடமை பழம் கொடுக்கறது, பூ வைக்கிறது, அந்த மாதிரின்ற மாதிரி இது நல்லா யாரும் எதிர்பார்க்காத, என்னை கவனிக்கலனாலும் நான் உங்களுக்கு பூ கொடுப்பேன் பழம் கொடுப்பேன்னு பாருங்க. பூ அடுத்துக்கு பூ எடுத்துருச்சு பாருங்க. இந்த இழந்த செடி மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு சீசனே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இது எப்பயுமே காய்ந்துட்டே இருக்குதுங்க இந்த செடியில் பாருங்க, நல்லா பெரிய காய்ங்க. செடி நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோன்றதும் ஒன்று இருக்குதுங்க. அறுவடைக்கு நம்ம எதிர்பார்க்கறது எப்படி இருக்குதோ அதே மாதிரி கவனிக்கிறதும் ஒன்று இருக்குதுங்க. பாருங்க, சூப்பரான பழம் பாருங்க. இங்க வந்து பழம் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க, எவ்வளோ பெரிய பழம் பாருங்க. பழங்கள் அறுவடை, சூப்பரான பழம். வாங்க அடுத்து நான் செடி எப்படி பராமரிச்சிருக்கிறேன்னு காட்டுறேன். தக்காளி செடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி விடணுங்க. இந்த இலைங்கள்லாம் இப்படி கட் பண்ணி விட்டு விட்டு வளர்த்தோம்னா நல்லா காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பெருசாக கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய பூ எடுத்து நம்மளுக்கு அப்படி நிற்குங்க. அதாவது நம்ம செடிகளை வந்து இந்த ட்ரிம் பண்ணி விடுவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அடித்தண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இலையும் வந்து நம்ம விடக்கூடாதுங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி தாங்க வளர்த்தணும். அப்போ தான் அதனுடைய சத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே இருக்கிறதுக்கு போகுங்க. எல்லா செடிக்கும் பாருங்கள் பாட்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் காலம்ன்றதுனால ஒவ்வொரு லிட்டர் பாட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் சின்னதாக ஓட்ஸ் போட்டு விட்டுருக்குறேங்க. நம்ம அதில் தண்ணி விட்டுட்டோம்னா ஃபுல் டேக்கு அது தண்ணி சொட்டு சொட்டா இறங்கிட்டே இருக்குங்க. காய் பாருங்க, இந்த மாதிரி நம்ம பராமரிக்கும் போது காய் வந்து டேரெக்டாகவும் நிற்கும், நல்லா பெருசாகவும் கிடைக்கும், சத்தும் நல்லா அதுக்கு போய் சேருங்க. செடி பார்க்கறதுக்கு நல்லா பச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி வச்சோம்னா காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. காய் லைப்ரரியா தக்காளிங்க. எல்லா பழச்செடிலையுமே ஒவ்வொரு செடி வச்சு விட்டுருக்குறேங்க. ஏன்னா சீசனுக்கு இது நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பழச்செடியை நம்ம எருவு போட்டு கொஞ்சம் வளர்த்திக்கலாங்க. பழச்செடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வளரும். அதனால் இது லிக்விட் தண்ணி ஊற்றுறதுல ஒவ்வொரு செடி வந்துடுச்சுங்க. சரி இருக்கட்டும் நானும் விட்டுட்டேங்க. சூப்பராக பாருங்கள், எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறோம் பாருங்க. எல்லாம் கட் பண்ணி விட்டேங்க. சீத்தா செடிங்க இது பாருங்க, அரும்பு எடுக்குது பாருங்க. நம்ம கட் பண்ணி விட்ட பின்னாடி இது அரும்பு வருதுங்க. நோவை தெளிஞ்சு அரும்பு எடுக்குதுங்க. சூப்பராக அரும்பு எடுக்குதுங்க இந்த செடி. இப்போ போட்டிக்கு ஒரு ஆளை வச்சாதாங்க வேலைக்கு ஆகுது. பாருங்க பூ, 2 செடியுமே பூ எடுத்துருச்சுங்க. சீத்தா செடி இந்த சீசன்ல இது பூ எடுக்கிறது எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு. காய் நிற்குமா என்னன்னு தெரியலைங்க, பார்க்கணுங்க. காய் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறோங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக காய் வச்சிருக்கு பாருங்க. நல்லா வெயிலுங்க, அதனால தான் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொன்று நான் கொடுத்துருக்குறேங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ தண்ணி விட்டாலும் பத்துறது இல்லைங்க செடிங்களுக்கு. பெரிய செடியாக இருக்கிறதுக்கு காஞ்சிடுதுங்க. ஒளிமிச்சிங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த அப்டேட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட் நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. கொடுத்த கமெண்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லோருக்குமே சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இது பாருங்க கத்திரி நாற்று, வால் கத்திரிக்காங்க, பிளாக் பீட்ல வால் கத்திரிக்காங்க. விதை காய் வைக்கும் போது சிந்தனதை நம்ம வாரி கொட்டும் போது முளைச்சிடுங்க. இது சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்க.
நான் விதையை மட்டும் காய வைக்கும் போது நான் வந்து செடிங்களுக்கு தாங்க கொட்டி விட்டுருவேன், வாரி கொட்டி விட்டுருவேங்க. ஏன்னா அது முளைச்சா வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவேங்க. ஃப்ரூட் பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. கீழே அரைஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குங்க, அதுலேயுமே நான் வந்து இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. அதுலேயுமே இது நாட்டு தக்காளிங்க, நல்லா பெரிய ரகங்க இது, சூப்பராக காய வைக்கிதுங்க. பூ பாருங்க இன்னும் அழகாக எடுத்துருக்கு. நாட்டு தக்காளியும் இருக்குதுங்க, லைப்ரரியா தக்காளி இருக்குதுங்க. இது ஒரு விதமான தக்காளிங்க பாருங்க, எவ்வளோ கொத்த காய் வச்சிருக்கு பாருங்க. அப்படியே இலைங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்குதுங்க. அப்படியே பாருங்க, இதெல்லாம் ஒரு ரகங்க தக்காளி. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரகங்க. விதை எப்படி உளுந்துச்சுன்னு தெரியலைங்க, எல்லாமே ஒவ்வொரு ரகமா வித்தியாசமா இருக்குதுங்க. தக்காளி செடியை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய காயாகவும் தெரியுதுங்க. செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக, ரொம்ப எப்படின்னு சொல்றதுன்னா ரொம்ப தப்பமா தெரியுதுங்க அந்த தண்டு. அதாவது ஸ்ட்ரென்த்தா வளர்ற மாதிரி இருக்குதுங்க அந்த தக்காளி செடின்னு சொல்லலாங்க, அப்படி சொல்லிக்கலாங்க. பாருங்க இது பாருங்க, இதனுடைய தண்டு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. இந்த வெயில்லையும் இந்த தக்காளி செடிலாம் வளர்த்தி எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க. அத்திக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு போகுது பாருங்க. இது இளஞ்செடிங்க அத்தி. இளஞ்செடியுமே நான் ஒரு செடி வச்சிருக்கிறேங்க, 2 பெரிய செடி வச்சிருக்கிறேங்க. மொத்தம் 3 செடி அத்தி செடியே இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவலுங்க, சூப்பராக பாருங்க, பூ பாருங்க கொத்து கொத்தா எப்படி எடுத்துருக்குது பாருங்க. செடி பூராமே பூதாங்க. எனக்கு இது பார்க்கதாங்க அவ்வளோ ஒரு அழகு. அதாவது நம்ம பழம் பறித்து சாப்பிட்றது 2வது பட்சம் தாங்க. ஆனால் நம்ம மாடிக்கு வரும்போது இந்த மாதிரி பூ பிஞ்சு காய் பழத்தோட பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இந்த என்னுடைய ம பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணும்போது பாருங்க, இப்படி கொத்தா இருக்குது பாருங்க. வெறும் இலைத்தலை தாங்க ட்ரம்முக்குள்ள நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அது மேல கொஞ்சம் மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கிறேங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இடத்துல தாங்க மண்ணு பாருங்க, நல்லா சாப்பிட்டா இருக்குது பாருங்க. சும்மா இப்படி தொட்டாவே இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குது பாருங்க. ஈரமும் இது லைட்டா இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இலைத்தலையோட இருக்கணுங்க மண்ணு, சாப்பிட்டாவும் இருக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுதும் நல்லா காய் வைக்கும், பூ வைக்கும், செடியும் நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துலையுமே நான் கேன் கொடுத்துருக்குறேங்க, எல்லாத்துக்குமே கேன் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குதுங்க மண்ணு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேனில் விட்டோம்னா மதியம் வரைக்கும் நம்மளுக்கு மண் வந்து ஈரமாகவே இருக்குதுங்க, இல்லைன்னா காஞ்சிடுதுங்க. இதுலேயும் பாருங்க ஒரு தக்காளி செடி பாருங்க, இளஞ்செடிங்க இது எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க. வாங்க அடுத்தது விதையே முளைப்புத்திறனை பார்க்கலாம். நெய் மிளகாய் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பாருங்க கொத்தா பூ வச்சிருக்கு பாருங்க, மினி வாட்டர் ஆப்பிளுங்க, பிங்க் கலருங்க. இது பரவாயில்லைங்க, ஒரு வருஷத்து செடினாலும் நல்லா பெருசாக ஆயிடுச்சுங்க. எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்க. தர்பூசணி பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க, காய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த காய் இருந்தது, அதுக்குள்ள அந்த காய் காணும். இந்த இருக்கு பாருங்க பிஞ்சு, தெரியுதுங்களா, சின்னதாக இருக்குது பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டுருக்குறேங்க, அது பெருசாக ஆயிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிஞ்சு நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டுட்டோம்னா போகிற பிஞ்சுலாம் காயாக மாறிடுங்க. கைப்பரிய தக்காளி நாற்றுங்க, அழகுன தக்காளியை புளிஞ்சு விட்டுங்க, சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க. கொத்தவரங்காய் செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம நட்டது பாருங்க, என்ன அழகாக வளர்ந்து வருது பாருங்க. இது பீக்குங்காங்க, பீக்குங்காவும் நல்லா வளர்ந்து வருது பாருங்க. பிடிங்கி நட்டது பூராமே அருமையாக வளருது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளரிங்க பாருங்க, சிகப்பு லாங் பீன்ஸ் பாருங்க, சூப்பராக நம்ம நட்டது பாருங்க, என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்க. எல்லாமே அழகாக முளைச்சிருக்குதுங்க. இது பொடலங்காங்க, வெள்ளரிக்காய் பாருங்க. செடிங்களை வளர்க்குறதுல உங்களுக்கு எதனா டவுட்டு டிப்ஸ் எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேங்க. இன்னொரு சேனலில் என்னுடைய டிப்ஸ் கொடுக்குற வீடியோன்னு ரீமேக் வீடியோஸ் போடுவோங்க, அது வேணுன்றவங்க பார்த்து பயன்பெறுங்க. சாதனைன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு. இது பொடலங்காங்க, இது வெள்ளரிக்காயே பார்த்தீங்கன்னா இது தர்பூசணிங்க, 2 பேக் தர்பூசணிங்க. இதுவும் வெள்ளரிக்காங்க, வெள்ளரிக்காய் தாங்க ஜாஸ்தி நட்டுருக்கேன். சிகப்பு லாங் பீன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பாருங்க, நட்டது பாருங்க சூப்பராக முளைச்சிருக்கு.
சிகப்பு லாங் பீன்ஸ் 2 விதை போட்டு விட்டுங்க. அதுவும் பாருங்க நடுவில் முளைச்சிருக்கு. அதை பிடிங்கி நடணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க. 2 பேக் பீட்ரூட் நட்டுருக்கேன். 2 பேக்குமே சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்க. கொஞ்சம் பெருசானதை பிடிங்கி நட்டுருக்குங்க. பாலக்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. சிகப்பு கீரையும் ரெடியாக இருக்குது. பீட்ரூட் கீரையும் ரெடியாக இருக்குதுங்க. நான் தான் அறுவடை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால அப்படியே விட்டு வச்சிருக்கிறேங்க. சூப்பராக இருக்குதுங்களா? பீட்ரூட்டும் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எப்படி இருக்குதுன்றது பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. விதை இருக்கும்போது வாங்கிக்கலாங்க. பாருங்க அப்படியே காஞ்சி போய் எப்படி இருக்கு பாருங்க. குத்தவரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மக்கிட்ட இப்போ வந்து விதை ரெடியாக இருக்குதுங்க. குத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் இளஞ்செடி வச்சிருக்கிறேங்க. வாங்க அதையும் காட்டுறேன். சிகப்பு கீரை பாருங்க, பீட்ரூட் கீரை என்ன அழகாக முளைச்சிருக்குது பாருங்க. எல்லாமே அழகாக முளைச்சிக்கிச்சுங்க பாருங்க. சிகப்பு லாங் பீன்ஸு, குத்தவரை பாருங்க. குத்தவரை பாருங்க எப்படி கொத்த காய் இருக்குது பாருங்க. நான் இன்னும் அறுவடை பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு முட்டை தாங்க அறுவடை பண்ணணும். வெளியில் போகிற வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து அறுவடை பண்ண முடியலைங்க. இது வந்து கோழி அவரைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டை அவரை பாருங்க. பச்சை பட்டை அவரைங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொத்த காய் பாருங்க எப்படி வச்சிருக்கு. எல்லாம் அறுவடை பண்ணணுங்க. மிளகா செடியும் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்க காய் எவ்வளோ நீட்டு வச்சிருக்குது பாருங்க. காஷ்மீர் சில்லுன்ட்டு நட்டு வச்ச செடிங்க இது. எல்லாமே நீட்டு நீட்டமாக காய் பாருங்க எப்படி வருது பாருங்க. செடி அழகாக பாருங்க குழந்தை எப்படி வருது பாருங்க காய். இது என்ன ரகம்னு தெரியலிங்க. இது வேற ரகம் போல இருக்குதுங்க. இதுதான் காஷ்மீர் சில்லிங்க ரெண்டுமே. பாருங்க காய் என்ன கலர் பாருங்க. என்ன கிரீனா எப்படி இருக்குது பாருங்க கலர். இது அப்படியே டார்க் ரெட் ஆயிடுங்க. வெள்ளை லாங் பீன்ஸுங்க. என்ன அதை அழகாக விதைக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. வெள்ளை கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பால் வண்ண கலருங்க. இது பாருங்க நல்லா அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு தகவலுங்க. இது வந்து எப்படின்னா வீடியோவிலேயே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து செக்ஷன் பண்ணிக்கலாங்க. காய்ங்களாம் சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. பார்க்க பார்க்க இந்த வெயிலுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.